ரொம்ப நேரோ மைண்ட் செட்டாக இருக்கும். அவங்களுக்கு ஸ்கில் இல்லாததுனால, மல்டிபிள் ஸ்கில் இல்லாததுனால. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸு கம்மி, நாலேஜும் கம்மி, லேர்ன் பண்ணதும் கம்மின்றதுனால அப்படி இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ப்ராடர் க்ரோத் மைண்ட் செட் இருக்குன்னா, நீங்கள் நிறையா மார்க்கெட்டிங் இது லேர்ன் பண்ணதுனால உங்களோட டிசிஷன் ப்ராசஸிங் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். எந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு தெரியும். அப்போ ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்க முடியும். ஸோ கிளைண்ட்டுக்கும் நம்ம ரிசல்ட் கொடுக்க முடியும். அண்ட் மோர் ஸ்கோப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, ஹை கான்ஃபிடென்ட் அண்ட் ஃபாஸ்ட் டிசிஷன். நான் சொன்ன மாதிரி சிஎம்ஓ லெவல், சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் லெவலில் அவங்களோட மைண்ட் செட்டும் க்ரோத் ப்ரோக்ரெஷன்ஸ் இருக்கும். ஆப்வியஸாக ஃபனல் கோட்டாக இருக்கிறவங்க ஒரு $1 million ரிசல்ட் வந்து கையில் எப்பயுமே வச்சுருப்பாங்க. அது கிளைண்ட்டுக்காக இருக்கலாம், இல்லை அவங்களோட பிஸ்னஸ்க்காக இருக்கலாம். ஸோ $1 million ரிசல்ட்ஸ் வந்து நம்ம $1 million நம்ம எல்லா கிளைண்ட்டுக்கு அச்சீவ் பண்ணியிருந்தோம்னா அதுதான் பெரிய சக்ஸஸ். அதுதான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ. ஸோ ஏஜென்சி ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கலாம். ஏஜென்சி ஓனருமே நிறையா ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்கில் ரிசோர்ஸஸ் ஹயர் பண்ணாங்கன்னு வைங்களேன், நிறையா ஒரு ஸ்கில் ரிசோர்ஸஸை வந்து நம்ம ஹயர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து ஃபனல் கோட்டு ஃபனல் மார்க்கெட்டர் ஹயர் பண்ணாங்கன்னா அவங்க ஆல்ரெடி மல்டிபிள் ஸ்கில். ஸோ உங்களுக்கு லெஸ் ரிசோர்ஸஸ் தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த லெஸ் ரிசோர்ஸஸை வச்சு நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்கோப்லெஸ் ப்ராஜெக்ட் சின்ஸ் வந்து நம்மளால் வந்து பயங்கரமான கிளைண்ட்டுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியாது, ஜெனரிக்கான ரிசல்ட் தான் கொடுக்க முடியுதுன்னா ஆப்வியஸாக அவங்க கம்மியாக தான் பே பண்ணுவாங்க. அவங்க அடுத்து ஒரு 3 மாதம் தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ரிசல்ட் இல்லைனா ஆப்வியஸாக போயிடுவாங்க. ஏன் ரிசல்ட் இல்லை, ஒரு ப்ரூவன் ஃபனல் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணலை, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். யார் வேணால் லீட் ஜென்ரேஷன் பண்ணலாம், யார் வேணால் கேம்பெயின் லான்ச் பண்ணலாம், எல்லா பிஸ்னஸ் ஓனர் அவங்களே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேசஸில் நீங்கள் என்ன யூனிக்னஸ் கொண்டு வர போகிறீங்க? ஸோ அதே தான் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. பிஸ்னஸ் ஓனரே உங்களோட ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, ரைட்? ஸோ அதே மாதிரி லோ கிளைண்ட் ரிட்டென்ஷன்ஸு, நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2 மாதம் முட்டி மோதி பார்ப்பீங்க, ரிசல்ட் வரலன்னா ஆப்வியஸாக அவங்க உங்கள்கிட்ட போயிடுவாங்க. ஹார்ட் டு பொசிஷன் ஏஜென்சி. ஸோ மல்டிபிள் ஸ்கில்லை வந்து மாஸ்டர் பண்ண வைக்கணும். 2026 நீங்கள் திங்க் பண்ணணும். ஹை ஸ்கோப் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட். ஏன்னா அந்த இண்டிவிஜுவல் பீப்புளை வந்து வெறும் 5 ப்ராஜெக்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அந்த 5 ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே ரொம்ப டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே பண்ண போகும்போது ஆப்வியஸாக அவங்களால நிறைய ரிசல்ட் வந்து கொண்டு வர முடியும். அந்த கிளைண்ட்டை பற்றி 2 months 3 monthsலேயே அவங்க டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. எது ஒர்க் ஆகலன்றது எல்லாமே தெரிஞ்சிடும். சார்ஜஸ் 5x. ஸோ சின்ஸ் நீங்கள் ரிசல்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா வெறும் வந்து ரெக்கரிங் மட்டும் இல்லாமல் ரெவென்யூ ஷேரிங்க்கும் நம்ம போக முடியும். 10x பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால் எனக்கு